கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கற்றினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்ததிலே இந்த காலங்கள் கடந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு நாம் ஒரு புதிய ஆண்டை காணப்போகிறோம். ஆனாலும் இந்த உலக மக்களுடைய எண்ணங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால் அநேகர் இன்றைக்கு உலக காரியங்களை குறித்து உலக வாழ்க்கை குறித்தான் அநேகர் கவலைப்பட்டு கலங்குவதை பார்க்கிறோம். உலகத்திலே நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது ஒரு பெரிய பணக்காரனாக வாழ வேண்டும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிக்க வைக்க வேண்டும், அது எதிர்காலத்தை நான் அமைத்து தர வேண்டும். இது நியாயமான எண்ணங்கள் தான், நியாயமான ஆசைகள் தான். இதை நாம் தவறு நான் சொல்லவில்லை. ஆனால் இதை காட்டிலும் நாம் தேடக்கூடியவைகள், இதை காட்டிலும் நாம் அதிகமாக நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பிரசங்கித்த பொழுது இப்படியாக சொல்கின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. அதாவது முதலாவது நாம் தேவனை பற்றிய எண்ணங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய சபை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவன் ராஜ்யத்தை தேட வேண்டும், அவர் நீதியும் தேட. இப்படி செய்தார் தேவன் நம்முடைய தேவைகளாம் சந்திக்க காத்திருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைகளோ அவைகளை அவர் நிச்சயமாக செய்வார். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் அநேகருக்கு எண்ணங்கள் வருவது கிடையாது. உலகத்தை குறித்த எண்ணங்கள், உலகத்தை குறித்து ஆசைகள். எனக்கு அன்பாந்தர்களே, சங்கீதக்கார தாவீது ராகத்தலைவருக்கு ஒப்பிருக்கும் பொழுது இப்படியாக இருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம் என்று அமர்மார்களே. உலகில் அப்படி அநேகருடைய எண்ணங்கள். குதிரை குறித்து, குதிரை என்று சொன்னால் குதிரையை மாத்திரமில்லை, உலக எண்ணங்கள். நான் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், இப்படி எண்ணங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் நான் முதலாவது தேவனை தேட வேண்டும், தேவராஜ்யத்தை தேட வேண்டும், அவர் நீதியை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் பாருங்கள். அப்படி உலகத்தை குறித்து அதிகமாக கவலைப்படக்கூடிய மக்கள் அவர் நிலைமை என்னவாகும் என்று 8வது வசனத்தில் பாருங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். வாழ்க்கையில் சோர்ந்து போய் நொந்து போய் உலக கவலைகளினால் உலக ஆசைகளை நினைத்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தேவனை நேசித்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தவர்கள், தேவனுடைய வசனங்களை குறித்து அக்கறை காட்டுகின்றவர்கள் அவங்க செய்வார்களாம், எழுந்து நிமிர்ந்து இருக்கிறார்களாம். ஆகவேதான் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை நாம் தேட வேண்டும். அதுதான் தேவ நீதியாக இருக்கிறது. முதலாவது தேவ நீதியை தேட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அது முதலாவது நாம் செய்ய வேண்டியது. அதை விட்டு உலக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. வேதத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில்
பாருங்கள். 15 முதல் 17 வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை பாருங்கள். முதலாக தேவன் உலகத்தை படைத்த பிற்பாடு மனிதன் உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து தேவன் சொன்னார், அவர்கள் பசியாக இருப்பார்கள், அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கீழே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்திலே அநேக கனிதரு மரங்களை தேவன் உருவாக்கினார். அநேக மரங்கள் நல்ல கனிகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஆகவே தேவன் ஆதாம் ஏவாளையை பார்த்து, நீங்கள் இந்த மரத்தின் கனிகள் எல்லாம் பறித்து சாப்பிடுங்கள். அது மாற்ற ஒன்று சொன்னார். ஒரு மரத்தை சுட்டி காட்டி, இந்த மரத்தின் கனிகளை செய்யாதீர்கள், புசிக்கவே புசியாதீர்கள், புசிக்கும் நாளில் சாகவே சாகுங்கள் சொன்னார். உண்மைதான். அது தேவன் தேட வேண்டியது, தேவன் செய்ய வேண்டியதை தெளிவாக ஆதாம் ஏவாளுக்கு சொன்னான். ஆனால் பிசாசு என்ன செய்தான் பாருங்கள். எந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னாரோ அந்த மரத்திலே சர்ப்பத்தின் வேஷத்தில் அமர்ந்து கொண்டு ஏவாளையோ மாற்றி விட்டார். ஏவாளை வஞ்சித்து விட்டார். ஏவாள் துலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டார். அவருக்கு கண்கள் நிச்சயம் வந்தது, மாம்சத்து நிச்சயம் வந்தது, ஜீவனத்தில் பெருமை வந்தது. ஆகவே பிசாசு சொன்ன அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு எதை சாப்பிடக்கூடாது தேவன் சொன்னாரோ அந்த கனியை சாப்பிட்டதன் மூலமாக தேவனுடைய அன்பிலிருந்து, தேவ உறவிலிருந்து அவளும் அவளுடைய கணவனாகி ஆதாமின் சிறார்கள் பிரிக்கப்பட்டார். அமளிமார்கள். ஆகவே இது நிமித்தமாகத்தான் தேவன் சித்தத்தை தேடாமல் உலகத்தை குறித்து கவலைப்படுகின்றவர்கள். அதாவது மேன்மை பாராட்டு குதிரையை குறித்தும் இந்த கனிகினி சிறார்கள் மேன்மை பாராட்டுக்குரிய மக்களாயிருக்கிறார்கள். அப்படி இல்லை, உலகத்தை குறித்து நாம் கவலையே படக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் தங்களை தாங்களே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை மனது கொள்ள உண்மை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது மிக அழகாக தேவர் வார்த்தை கூறுவது பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 3:21 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்பானாக எல்லாம் உங்களுடையது. அநேக மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த உலக மக்களை குறித்து எத்தனை பேர் பாருங்கள், சாதாரணப்பட்ட மனிதனை போய் கடவுளை போல் நிற்கிறார்கள். மனிதனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், மனிதன் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாம் மேன்மை பாராட்டக்கூடியது எது என்பதை அறிந்து அதைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அதே பவுல் கொரிந்து சபைக்கு எழுந்துள்ள பாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமம் பெருமாள். இன்றைக்கு அநேக தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆகா, என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள், என்னுடைய ஜீவியத்தை பாருங்கள், நான் எப்படி உலகத்திலே மற்றவர்கள் புகழப்படுகிறேன், மற்றவர்கள் பாராட்டப்படுகிறேன். தங்களை குறித்து மேன்மை பாராட்டு அப்படி இல்லை. நாம் மேன்மை பாராட்டுவது பரலோகத்தின் தேவனை குறித்து, தேவன் வசனத்தை குறித்து, தேவன் வார்த்தை குறித்து. ஆகவே தான் நாம் ஏற்கனவே பார்த்த மலைப்பிரசன் தாண்டவர் சொன்னது, முதலாவது தேவராஜ்யத்தையும்
அவர் நீதியும் தேடுங்கள். இதைத்தான் தாவீது ராஜா எழுதும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அந்த உபதேச சட்டம் தான் கூறுகிறது, முதலாவது ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கும் நன்மையாகும். முதலாவது ராஜ்யத்தை தேடுவோம், தேவ நீதியை தேடுவோம், தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம். தேவன் நிச்சயமாக நிச்சயமார் நம்மை அதிகமாக ஆசிரிப்பார். இந்த உலகத்திலே ஆசைகள் இருப்பது தவறு நான் சொல்லவில்லை. தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் உண்மைதான். தங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும், அது நியாயமானதுதான். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவ நீதியை தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய தேவனாக சந்திப்பார். தேவனை பிள்ளாக இருக்கும் பொழுது என்ன செய்வார்? நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரர் தாவீது 103 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவன் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் பிள்ளைகளுக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபைகள் அளிக்க அவர் காத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு? முதலாவது தேவனை தேடுவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு, என் வசனங்களுக்கு பயந்து தேவனை பிரியமாய் ஜீவிப்பவர்களுக்கு, பரலோக தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற மக்களுக்கு தேவன் இவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்தாக்குவதை மாறி இந்த உலகத்தை குறித்து நாம் கவலையே பட வேண்டாம். உலக மக்களை குறித்து நாம் கவலை, உலக மக்கள் உலகத்தை குறித்து கவலைப்படுவார்கள். நாம் அப்படி அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். எபேசியர் 4 அதிகாரத்தில் திருப்பி பாருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 'ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கை என்னவெனில்', அதாவது எபேசியர் 4 அதிகாரம் 17 வாசிக்கலாம் பாருங்கள். மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். மற்ற பிரஜாதிகள் வீணான சிந்தைகள், வீணான சிந்தை என்றால் உலக ஆசைகள், உலகத்தில் உள்ள காரியங்கள், அதாவது குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற மக்கள், அவர்கள் உலகத்தில் உள்ள மக்கள் வீணான நடக்கைகளை குறித்து என்ன செய்வார்கள்? அதை நினைப்பார்கள். வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனின் ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவரோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அமரிமாறே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தினால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் சபையாக ஒன்று கூடி பரலோகத்தை தேவன் தொழுகிறோம் என்றால் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நீங்கள் நானும் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி மேன்மை பாராட்டினே செய்வார்கள், அவர்கள் முறிந்து விழுந்து போவார்கள். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகள், தேவ வார்த்தையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தேவ வசனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள் செய்வார்கள். அவர் எழுந்து நிற்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிமார்கள். தேவ வார்த்தை எப்படித்தான் போதிக்கிறது? தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிற பிள்ளைகளை தேவன் அதிகமாக ஆசித்து பார்ப்பார்கள். எப்படி சபையார்கள் மீனர்கள் பாருங்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கரைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே
புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்தாமல் புதிதான ஜீவியம். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்றைக்கே இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தோம்? பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உலக ஆசை பாசங்கள் நாம் என்ன செய்கிறோம்? தெளிவு பெற்ற மக்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே உலகத்திலும் உலகத்துள்ளவர்களும் என்ன செய்யக்கூடாதாம்? நம் அன்பு கூறக்கூடாது, கூற முடியாது. என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகவே நாம் மனுஷரை குறித்து உலக மக்களுக்கு என்ன செய்யலாம்? நாம் மேன்மை பாராட்டுவது அவசியம் இல்லை. நாம் மேன்மை பாராட்டுவது தேவனை குறித்து, தேவனுடைய வசனங்களை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டி அவருக்கு பயந்து அவர் கீழ்ப்பின் நடந்தார். தேவன் நம்மை நிச்சயமாக செய்வார், அதிகமாக ஆசிரிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன இல்லை, எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் நடத்துவார். பாருங்கள், ஆம், முதல் நூற்றாண்டு கிறிஸ்து சபையிலே முதல் நூற்றாண்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தது. ஆனால் என்ன செய்யவில்லை? அவர் சோர்ந்து போகாமல் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படி பிரசங்கித்ததன் மூலமாக இன்றைக்கும் நீங்கள் நானும் தேவ பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்டதனால், தேவனுக்கு பயந்து ஜீவித்ததனால், உலகத்தை குறித்து, மனுஷரை குறித்து, ரதங்களை குறித்து, குதிரை குறித்த மேன்மை பாராட்டாமல் தேவன் வசனத்தை குறித்து மேன்மை பாராட்டி தேவன் பிரியமாக ஜீவித்ததனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் முறிந்து விழுந்து விடவில்லை. அமரிமாலே நாம் மனிதரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மை நாமே புகழ்ச்சியாய் சொல்லக்கூடாது. நம்மை நாமே புகழக்கூடாது. தேவன் நம்மை புகழ வேண்டும். தேவன் நம்மை பாராட்ட வேண்டும். தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இவர்கள் இப்படி என்பதை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அன்பாந்தலே நாம் தேவனுடைய வசனங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் வார்த்தை குறித்து மேன்மை பாராட்டி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தார் தேவன் நிச்சயமாக செய்வார், அதிகமாக ஆசிரிப்பார். அம்மன் பாதர்களே, நீங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளும் நமக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நாம் தேவனை பிரியமாக வாழ்ந்தார் தேவன் அதிகமாக ஆசிரிப்பார். சங்கீதக்காரர் தாவீது 103 அதிகாரத்தில் சொல்லும்போது பாருங்கள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமரிமாறே, நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் காட்டுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகின்றோம். அதை காட்டிலும் அவருக்கு பயப்படுகிறவர்கள், அவரை மேன்மைப்படுத்துகின்றவர்களை, அவருடைய வேத வசனத்தின்படி நடக்கின்றவர்களை தேவன் சிவார், ஆஸ்வதிப்பார், அவர் நடத்துவார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அமரிமாறே, தன்மான வேளையிலே நம் தேவனுடைய வசனத்துக்கு நம் செவி சாய்ப்போம். தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய வசனங்களை குறித்து மேன்மை பாராட்டு அவருக்கு பிரியமாக ஜீவிப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். ஆகவே நாம் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய வசனங்களை குறித்து, பரலோகத்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்படி மேன்மை பாராட்டினால் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அப்படி மேன்மை பாராட்டாதவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டின அவர்கள் முறிந்து விழுந்து போகலாக விரிமாடு. தன்மான நேரத்தில் தேவன் கொடுத்த அருமையான வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி நீங்கள் நான் முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் மீதையும் தேடுவோம். அவருக்கு பயந்து நடப்போம். அவரை குறித்து மேலே பாராட்டுவோம். மனுஷரை குறித்தல்ல, உலக மக்களை குறித்தல்ல, அது நம்மை குறித்தல்ல. தங்களை தாங்களே புகழாமல்
தேவன் நம்மை பாராட்ட வேண்டும், தேவன் நம்மை புகழ வேண்டும். அது எப்படி அவர் செய்வார்? அவருக்கு பயந்து ஜீவிக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் ஆமன் ஆசீர்வதிப்பார். இதை அறிந்து புரிந்து நீங்கள் நானும் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் வசனத்தை நாம் என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். தேவன் வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவன் பிரியமாக ஜீவிப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தின் கேட்ட மனைவி ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றி நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பார்ந்ததை கேட்டு நீங்களும் என்ன செய்யுங்கள்? மற்றவர்கள் கேட்கும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே, இந்த நாளுடைய வாசனங்களை உமது வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க கொடுத்து கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை நாங்களும் கூட ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டாமல் உமது வார்த்தையை குறித்து உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடிய மக்களாக திகழ கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்த எங்கள் பாவம் குறைவாக மடியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பேசுங்க.